ஹலோ கைஸ் இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக நான் மெயினாக வந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அது முக்கியமாக 70+ நான் போட்டிருக்கேன், 75+ போட்டிருக்கேன். அக்யூரசி மோஸ்ட்லி நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஏதோ 1-2 வேணால் மிஸ் ஆகிருந்திருக்கும், ஆனால் நான் கிளியர் பண்ணல அப்படின்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராடு பண்ணிட்டாங்களா அந்த மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்கவுங்களோட மன வருத்தம் உண்மையிலே எழுதி கஷ்டப்பட்டு எழுதி பாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இப்படி ரிசல்ட் வரப்போ நம்மளுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் தோணும், நல்லா தானே பண்ணியிருக்கோம், என்ன 1-2 தப்பாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறையா பேர் வெக்ஸாயும் பேசியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, அதுக்குள்ளே வந்துட்டோம், என்ன ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும்னு நினச்சோ, இல்லை வந்து இது எனக்கு கண்டிப்பாக இதில் வந்து அடிக்கணும், எப்படினாலும் இதில் கிளியர் பண்ணணும்னு நினச்சோ உள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த ஒரு 4 months அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸுமே போகுது. ஸோ இப்போது அப்படி இந்த ஒரு நாள் கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் இருக்கதான் செய்யும். என்னதான் நம்மளே வந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டாலும் வந்து கடுப்பாகும், வெக்ஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு எஜுகேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறது வேறு, ஒரு ஸ்டூடெண்ட் அந்த டைம்லேருந்து அவங்களுக்கு வர்ற யோசனை, அவங்களுக்கு வர தாட்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்கும். லைக் வீட்டில் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை வந்து கையில் காசு இல்லை அப்படின்ற சிச்சுவேஷனாக இருக்கட்டும், கேர்ள்ஸ்க்கு மேரேஜ் ப்ரெஷராக இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் ஆனால் உங்களோட பாயிண்ட்லேருந்து யோசிக்கிறப்ப நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது எல்லாமே நம்மளுக்கு வந்து போட்டு இந்த டைமில் தான் ரொம்ப நம்மளை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னடா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஸோ அதாவது எனக்காக நான் சொல்கிறேன், இந்த ஒரு 4 மாதம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் மட்டும் யோசித்துக்கோங்க. ஒன்று, நான் பேசிக்ஸ் கிளியராக இருக்கேனா அப்படின்ட்டு. பேசிக்ஸ் கிளியராக இல்லையா, இன்னொரு டைம் பேசிக்ஸ் எல்லாத்தையும் ப்ரஷ் அப் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக. ஒரு மாதம் ஆனால் கூட பரவாயில்ல. பேசிக்ஸ் ப்ளஸ் நம்ம ப்ராக்டிஸ், இது 2மே இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். 2மே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். ஸோ இதை விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் எனக்கு வந்து மனசு கிடையாது. ஏன்னா வந்து அந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்றதே என்னால் அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்றது என்னால் வந்து அதை விடுங்க அப்படின்னு சொல்லி லேசாக வந்து சொல்ல முடியாது. ஸோ ஒரு 1 day எடுத்துக்கோங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு. நாளைக்கு இருந்து நீங்கள் திருப்ப சூப்பராக வந்து முன்னாடியோட பக்காவாக வந்து வந்துடுங்க. பிகாஸ் நம்ம இதை விட்டு போகிறதுனால திருப்பி வந்து நம்மளுக்கு தான் வந்து லாஸ். அதாவது இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம், இவ்வளோ நாள் எஃபோர்ட் போட்டிருக்கோம், ஸோ இன்னும் கொஞ்சம் மட்டும் எஃபோர்ட் போடுவோமே, ஒரு 4 months மட்டும் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி மனசில் வச்சுக்கோங்க. 4 monthsக்குள்ளே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலான்ற அந்த டார்கெட் பண்ணுங்கள். IBPS PO நம்மளுக்கு 4000+ வேகன்சிஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய ஆல் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு இது வந்து சொல்கிறதுக்கே எனக்கு இதாக இருந்தாலும் ஒன்று தான் சொல்ல முடியும், வருத்தப்படாதீங்க. ஸோ அடுத்து கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மென்டலி அண்ட் மாரலி என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அது வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ எதுனாலும் வந்து நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுப்போம். ஸோ டாடா பை, see you guys.